எங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா இருங்க. நல்லா இருங்க. இனிமே நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. ம். உங்க கல்யாண நாள் அன்னைக்கு நாங்க 2 பேரும் மட்டும் இல்ல, அண்ணனுங்க 2 பேரும் அவங்க ஒய்ஃபுங்களோட உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. பாட்டி, நீங்களும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்னைக்கும் இதே மாதிரி நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். ம். நானும் உங்க தாத்தாவும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருங்க. ம். அடுத்து நாம தான் வா போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். ம். அம்மா அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருப்பா, நல்லா இருமா, நல்லா இருப்பா. 2 பேரும் நல்லா இருங்க. சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்து கூட என்ன. ம். வா பாட்டி பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருமா. சீக்கிரமே எனக்கு கொள்ளு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். ஆ? ம். ஆ. வா வாங்க, ஆ. எங்களை ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருமா, நல்லா இருங்க. நல்லா இருப்பா. கார்த்தி, இப்பதான்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்ப மாதிரியே எடுத்த காரியத்துல எப்பவுமே ஜெயிக்கணும். அதுக்கு தீபா எப்பவும் உனக்கு துணையா இருப்பா. நீங்களும் சீக்கிரமாவே எங்களை தாத்தா பாட்டி ஆக்கணும். கார்த்தி, நீ இந்த வீட்டுக்கு சின்னவன் தான், ஆனா மூத்தவன் மாதிரி பொறுப்பா எல்லா காரியத்தையும் செய்யற. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூப்பா, தேங்க்யூமா. பாட்டி பாட்டி ஆசீர்வாதம் எங்களை பண்ணுங்க. ஆசீர்வாதம் பாட்டி. பண்ணுங்க. நல்லா இருங்க. என்ன சொல்லி உங்களை வாழ்த்துறதுன்னே தெரியல சாமி. இப்பவும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னைக்கும் இதே மாதிரி ஒத்துமையா நீங்க நல்லா வாழணும்ப்பா. குடும்ப பொறுப்பை எடுத்து நல்லா நடத்துறீங்க. நீங்க நல்லா இருப்பீங்கப்பா, நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ பாட்டி. அத்தையோட கல்யாண நாளுக்கு வந்து எங்க எல்லாரையும் வாழ்த்துனதுக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. இது என் கடமை இல்ல, என்ன இப்படி சொல்ற? ஆ? ம். ஆண்டி, அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருப்பா, நல்லா நல்லா இருமா. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. டி ஆனந்த், கடைசியில நீயும் என்னை ஏமாத்திட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சரி, நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கிட்டு கேக்க வெட்டுங்க. என்னங்க பாட்டி? இந்தாம்மா, இந்தாங்க மாப்பிள்ள, மாலையை மாத்திக்கங்க. போட்டோகிராஃபரு, அவங்க 2 பேரும் மாலை மாத்துறத போட்டோ எடுங்க. எடுத்து தான் இருக்கேன் பாட்டி. கிளியரா இருக்கணும், இல்லைன்னா தொலைச்சு விடுவேன். அதெல்லாம் கரெக்டா இருக்கும். ஆ. அம்மா, எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருங்க மாப்பிள்ள. தீர்க்க சுமங்கலியா நல்லபடியா இருக்கணும். சீக்கிரமே பேரன் பேத்திங்களோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். சரி, கேக்க வெட்டுங்க. 2 பேரும் சேர்ந்து வெட்டுங்க.
இந்தாங்கம்மா. இந்தாங்கப்பா. தீபா, மீனாட்சி, அத்தை இந்தாம்மா. ரம்யா என்னை மன்னிச்சிரு ரம்யா. என்னோட சுயநலத்துக்காக என் தம்பி கார்த்திய உன் கம்பெனில லேபரா வேலை பார்க்க வச்சேன். இனிமே அவன் உன் கம்பெனிக்கு வேலைக்கு வரமாட்டான். பழையபடி எங்க கம்பெனியை பார்த்துக்க போறான். அவனை நான் ஜெயிக்கணும் தான் பல வழியில கஷ்டப்படுத்தியிருக்கேன். அவன் எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இன்னைக்கு ஜெயிச்சிருக்கான். மேம், எங்கள் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூனால தான் உங்கள் கம்பெனியில் நான் வந்து வேலை செய்ய வேண்டியதாகிடுச்சு. ஆனால் நான் உங்கள் கம்பெனிக்கு லாயலாக தான் மேம் இருந்தேன். நாங்கள் எதுவும் தப்பாக செய்யலை. அதான் எனக்கே தெரியுமே கார்த்தி. அந்த டெண்டர் விஷயத்துல நீங்க நினைச்சிருந்தா உங்க கம்பெனிக்கு ஃபேவரா ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க அப்படி செய்யாம என் கம்பெனிக்கு தான் ஃபேவர் பண்ணி கொடுத்தீங்க. இப்படி ஒரு லேபர் இனிமே என் கம்பெனிக்கு கிடைக்க மாட்டாங்க. அந்த வகையில எனக்கு லாஸ் தான். கார்த்திக், நான் உனக்கு 30 நாள் டைம் கொடுத்தேன். ஆனா நீ 25 நாள்ல ஜெயிச்சிட்ட. இனிமே எனக்கு சொத்து சுகம் எதுவும் வேணாம். என் தம்பி நீ கூடவே இருந்தா போதும். நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சரிண்ணா. இந்த கேக்கை எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுமா? ஆ, நாச்சியா, மா. உன் கல்யாண நாளை கிராண்டா கொண்டாடணும்னு நான் இங்க வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு தாயி. நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆ, என்னம்மா வீட்டுக்கு கூட வராம இப்படியே போறேன்னு சொல்றீங்க? வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்ல. இருக்கலாம் தாயி, நான் ஆசைப்பட்டா போறேன். ஊர்ல அப்பா தனியா இருக்காங்க. அதுவும் இல்லாம அறுவடை நேரம். நான் கொஞ்சம் இருந்தேன்னா கூட மாட ஒத்தாசையா இருக்கும். வரேன், வந்து சலிக்க இருந்துட்டு போறேன். போதுமா? சரி, நீங்க கிளம்புற முடிவுக்கு வந்துட்டீங்க. இனிமே நான் சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். வரேன் மாப்ள. போயிட்டு வாங்க அத்தை. வரேன் பிள்ளைங்களா, போயிட்டு வரேன். சரிங்க பாட்டி. வரேன். கார்த்தி, பாட்டி. எல்லாரையும் நல்லபடியா பத்திரமா பாத்துக்க. ம். ஆ? சரிங்க பாட்டி. வரட்டா? ம். அம்மாடி, பாட்டி போயிட்டு வரேன்டா கண்ணு. இதே மாதிரி பொறுப்பா நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். ம்? பாட்டி வீட்டுக்கு வராம இப்படியே போறீங்களே, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ம். மீனாட்சி, வரேம்மா. சரிங்க சரி பாட்டி. பாட்டி, பாத்து போங்க. வரையா? சரிங்க பாட்டி. தீபா, எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுமா. நான் அம்மாவை அனுப்பிட்டு சரிங்க வரேன். அத்தை. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆ சரிங்க. சரிங்கம்மா. அப்பா, அபிராமி, வட்டுமாமா? சரிம்மா. கார்த்திக் கண்ணு, பொறுப்பா குடும்பத்தை பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டி. ம்? ம். ம். பாட்டி. வரேன் மாப்ள. வாங்க அத்தை. வரேன். பார்த்து போங்கம்மா. ஏ ரியா, இல்ல. ஏய், நீ என்ன நம்ப வச்சு முட்டாளாக்கிட்டல. உன்னை உயிரோட போய் விடக்கூடாதுடி. இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை அடிக்கணும். என்ன கழட்டி விட்டுட்டு மீனாட்சியோட போய் ஆசீர்வாதம் வாங்குற? நீ செஞ்ச வேலைக்கு உன்னோட போய் ஆசீர்வாதம் வேற வாங்கணுமா? நீ மதுவோட பேசின வீடியோவை கார்த்தி என்கிட்ட காட்டிட்டான். அப்ப பாட்டி இருந்தாங்க தான் அமைதியா இருந்தேன். உன் லட்சணத்தை நீயே பாரு. நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போனதே ஒரு பிளானோட தானே. ஆனந்தோட வைஃப் ஆனதுனாலயே
மூணுல ஒரு ஷேர் எனக்கு வந்துரும். மிச்ச 2 ஷேரும் எனக்கே கிடைக்கணும்னு தான் சில காரியங்களை செஞ்சேன். பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இந்த லைஃப் ஒரு தடவை தான். அத நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகணும். எனக்கு சந்தோஷங்கிறது பணம் தான். கூட வாழ்ந்தா அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? அப்ப என்னை விட வசதியான ஒருத்தன் கிடைச்சா என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிப்பியா? என் குடும்பமே உனக்கு எதிரா இருந்தப்போ நான் மட்டும் உன்னை நம்பணும் பாரு. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என் மேல உயிரே வச்சிருந்த மீனாட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு உன் பின்னாடி வந்தேன் பாரு. எனக்கு இந்த செருப்படி தேவைதான். உன்னை இப்படியே விட்டா இன்னும் நிறைய குடும்பத்தை நாசமாக்கிடுவ. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் நீ அடங்குவ. டேய் அருண், போலீஸ்க்கு கால் பண்ணு. அருண், போலீஸ்க்குலாம் கால் பண்ணாத. மா, இப்ப ஏமா தடுக்கிறீங்க? இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா. இவளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறது நம்ம நோக்கம் இல்ல. இவ யாரு, என்ன, எப்படிப்பட்டவன்னு நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் கார்த்தி செஞ்சான். இது எல்லாத்தையும் விட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற மீனாட்சியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு கார்த்தி நினைச்சான். அதான் இப்ப நடந்துருச்சு இல்ல, அது போதும். அதுக்கு எதுவும் செய்யாம அப்படியே விட்டுருன்னு சொல்றீங்களா? இந்த விஷயத்துல இவ மட்டும் தப்பு செய்யல, நீயும் தான் தப்பு செஞ்சிருக்க. இது ஒரு அசிங்கமான விஷயம். இத போலீஸ், கோர்ட்டு, கேஸ்னு கொண்டு போனா நமக்கு தான் அசிங்கம். அதனால இவ்வளவு விட்டுரு. ஆமாண்டா, சொசைட்டில நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம், அந்தஸ்துன்னு இருக்கு. அது உன்னால ஏற்கனவே கொஞ்சம் கெட்டு போச்சு. இத்தோட எல்லா அசிங்கமும் போகட்டும். புதுசா எந்த அசிங்கமும் வந்து சேர வேண்டாம். அதுக்கு இவளை மன்னிச்சு விடுறதுதான் நல்லது. இந்த ரியா விஷயத்துல பெருசா பாதிக்கப்பட்டது மீனாட்சி தான். இந்த வீட்டுக்கு வாழ வந்த மூத்த மருமக இவ. இவ இந்த வீட்டுல வாழ முடியாம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற அளவுக்கு மன உளைச்சலை கொடுத்தது நீங்க 2 பேரும் தான். அதனால இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நீயோ, நானோ, உங்க அப்பாவோ இல்ல, மீனாட்சி தான். இவ தான் முடிவெடுக்கணும். இவ என்ன முடிவெடுக்கிறாளோ அதுக்கு நாம எல்லாரும் கட்டுப்பட்டாகணும். அதுதான் இவ பட்ட காயத்துக்கு மருந்தா இருக்கும். அத்தை சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டது நான் தான். ஆனா நான் வீட்டுக்குள்ள வரணும், என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு விடாமுயற்சி எடுத்தது கார்த்தியும் தீபாவும் தான். இதுல கார்த்தியோட முடிவு ரொம்ப முக்கியம். ஆனா கார்த்தி இப்ப இங்க இல்ல. அதனால தீபாவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். அக்கா இப்படி திடீர்னு என்னோட கருத்தை கேட்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை மாமா மாதிரி பெரியவங்க இருக்கும்போது நான் என்ன முடிவு சொல்றது? அவங்க பக்குவமோ அனுபவமோ எனக்கு இல்ல. இருந்தாலும் அக்கா கேட்டதுக்காக சொல்றேன். இந்த ரியாவை மன்னிச்சு விட்டுறலாம். தீபா, என்ன பேசுற? இவ உனக்கு எவ்வளவு ட்ரபிள் கொடுத்திருக்கா? அதெல்லாம் மறந்துட்டு எப்படி மன்னிக்க சொல்ற? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ ஒரு வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக தான் ரியா தப்பு மேல தப்பு பண்ணி இப்ப மாட்டிக்கிட்டான். இவ செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம்தான்.
மீனாட்சி அக்கா இவளால நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்காங்க. இருந்தாலும் மன்னிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டா அவ மேல கொஞ்சம் கருணை காட்டலாம். அவ இங்க வந்ததே பணத்துக்காக தான். அதனால கொஞ்சம் பணத்தை கொடுத்து இங்க இருந்து அனுப்பிடலாம். இது என்னோட சஜஷன் மட்டும்தான். ஃபைனலா அத்தையும் மாமாவுமே முடிவெடுக்கட்டும். எல்லாரும் பேசுறப்ப நாம மட்டும் அமைதியா இருந்தா டவுட் வரும். அதனால ரியாக்கு எதிரா பேசினாதான் நம்மள நம்புவாங்க. ஹே தீபா, நீ என்ன ரியாக்கு வக்காலத்து வாங்குறியா? இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்காம மன்னிச்சு பணம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்ற? ஏன் இன்சென்டிவ் போனஸ் எல்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே? பணம் கொடுத்து அனுப்பலான்னு சொல்றியே, பணத்தை எப்படி கொடுப்ப? உங்க அம்மா வீட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தியா? வெறும் கைய வீசிட்டு வந்தவ தானே நீ? உன் குடும்பமே தங்குறதுக்கு வீடு இல்லாம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கினவங்க தானே? ஏய், வாய மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தீபாவை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீயும் அந்த ரியாவும் கூட்டு சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதை நான் வெளியே சொல்லவா? அப்பா அம்மாவோட வெட்டிங் டே ஃபங்க்ஷனுக்காக கார்த்தி சொல்லி தான் அவனை கூட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்காத. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. தீபா சொல்றது எனக்கு சரின்னு படுது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனந்த நம்பி இங்க வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா. அதுக்கு நஷ்ட ஈடா நம்ம ஒரு அமௌண்ட்டை கொடுக்கறது தான் சரி. அப்புறம் அவ எங்கேயோ போய் பொழைச்சு போட்டோம். தீபா, ரூம்ல என் பேக்ல பணம் இருக்கு, அந்த பணத்தை எடுத்துக்கோ. சரிங்க அத்தை. அம்மா, இவளை நம்ம மன்னிச்சு விட்டதே பெரிய விஷயம். இவளுக்கு பணம் வேற கொடுக்கணுமா? வேண்டாமா? இவளுக்கு என்ன கேடு? ஒண்ணு உழைச்சு தின்னட்டும், இல்லைன்னா போய் பிச்சை எடுக்கட்டும். இவளை அடிச்சு துரத்ததை விட்டுட்டு பணம் கொடுக்கணும்னு சொல்றீங்க? டேய், இன்னைக்கு இவ்ளோ பேசுற நீ அப்பவே ஒழுங்கா இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இந்தாங்க அத்தை. ஆனந்த், இந்த பணத்தை ரியா கிட்ட கொடுத்துரு. அவ வாங்கிட்டு எங்கேயாவது போட்டும். அவளை நீ தானே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இப்ப நீ அவளை வீட்டை விட்டு அனுப்பு. உன்னை தெரியாதனமா கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். அந்த பாவத்துக்கு இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு கண்ணு முன்னாடி நிக்காம எங்கேயாவது ஓடிடு. இந்தா. இந்தா வாங்கிக்க. நில்லு. எங்க ஓடுற?